இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு ஒரு தலைப்பு போடலாம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு முன்னோடும் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு தலையங்கம் கொடுக்க கூடும் என்றால், நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் தலைப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடும் தாகத்தோடும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு இறங்குவேன். கையை வைத்து சொல்லுங்களேன், நான் உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அங்கே சமீபமான இடங்களில் இருந்தும் மற்றும் தூரமான இடங்களில் இருந்தும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். 2-3 பஸ்ஸுகள் பிடித்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாட்கள், இந்த காலம், இந்த உலகம் இரக்கமில்லாத நாட்கள், இரக்கமில்லாத உலகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரக்கமில்லாத உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். சமீபத்திலே தன்னுடைய குழந்தை அங்கே பால் குடிக்காமல் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தபடியால் சினப்பட்ட தாய் அந்த பிள்ளையின் மேல சுடுதண்ணியை ஊற்றி கொன்றாள் என்று நாங்கள் பார்த்தோம். அவள் சுடுதண்ணியை கோபத்திலே ஊற்றினால் அந்த குழந்தை மரித்து விட்டது. ஏனென்று சொன்னால், அந்த குழந்தை பால் குடிக்காமல் தொடர்ந்து அழுத பொழுது ஒரு இரக்கம் இல்லாதபடி 10 மாசம் அதை சுமந்து பெற்ற வேதனை எல்லாவற்றையும் மறந்து ஒரு இரக்கம் இல்லாதபடிக்கு சுடு தண்ணியை அவள் ஊற்றினதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது இரக்கம் இல்லாத இந்த உலகத்துல எனக்கும் உனக்கும் இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்தவனையே தூக்கில போடுகிற காலம் இந்த காலம். அல்லேலூயா. நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிற காலம் இந்த காலம். யார் நம்மிடம் வேண்டி பிழைத்தார்களோ அவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிற காலம் இந்த காலம். இந்த காலத்திலே இரக்கம் என்பது ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இடத்திலே நான் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மனுஷர்களுடைய இரக்கங்கள், மனுஷருடைய தயவுகள் அதிகமாய் இல்லாத பொழுதும் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய தயவும் எனக்கு அதிகமாய் இருக்கிறது என்று சொல்றவர்கள் மட்டும் கரங்களை தட்டி அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவ செய்திக்கு ஆதாரமாய் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனத்தை ஆதாரமாய் வாசிப்போம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கால கோபத்தினாலே நான் என்னுடைய முகத்தை உனக்கு நான் மறைத்தேன். என்னுடைய முகத்தை நான் உனக்கு மறைத்த நாட்கள் இருக்கிறது. நீ ஜெபிக்கும் பொழுது நான் பதில் கொடுக்காமல் இருந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடனே உனக்கு நான் இறங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய முகத்தை மறைத்த நாட்கள் இதோடு முடிந்தது. உனக்கு இரக்கம் செய்கிற நாட்கள் தொடங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க. இயேசப்பா தன்னுடைய முகத்தை மறைத்த நாட்கள் முடிந்து விட்டது. இயேசப்பாவின் இரக்கத்தின் நாட்கள் எனக்கு தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடனே நான் உனக்கு இறங்குவேன். அழியாத கிருபையுடனே, அழியாத உடன்படிக்கையுடனே நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் எங்களுக்கு இறங்குவதற்கு அதுக்கு கிருபை என்று சொல்லுகிறார். எப்படி? கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் காட்டுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் கிடையாது, நாங்கள் நல்லவர்கள்
கிடையாது. ஆண்டவற்றை இரக்கம் கிடைப்பதற்கு நாங்கள் அவ்வளவு பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் கிருபையினால கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். கையசைச்சு சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்கள் மேல இரக்கம் காட்டுகிறதற்கு நாங்க பரிசுத்தவான்கள் கிடையாது. நீங்க மனசு நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய இரக்கத்திற்கு நான் தகுதி இல்லப்பா, ஆனா உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் அவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் அவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆச்சரியமானவர்களை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என்னுடைய கிருபையினால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. தகுதி இல்லாத என் மேலும் உன் மேலும் கர்த்தர் இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அதுதான் ஆராதனை வேளையிலையும் துதியின் வேளையிலையும் அந்த தேவ பிரசன்னத்தை அதிகமாக எங்களால் உணரக்கூடியதாக இருந்தது. 54வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசியுங்கள். எஸ்ஐயா 54:11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. ஹல்லேலூயா. மூன்று விதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டிருக்கிறார்கள், பெரும் காற்றில் அடிபட்டிருக்கிறார்கள், தேற்றரவற்றிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கும் நொறுக்கப்பட்டவனாக, உடைக்கப்பட்டவளாக, கைவிடப்பட்டவளாக தேவ சமூகத்தில் நீ வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற நீயும் அதே கட்டத்தில் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்மேல் நான் இரக்கம் காட்டி உன்னை உயர்த்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்திற்கு கரங்களை தட்டாதீர்கள், ஆனால் உண்மையாக அதை அங்கீகரித்து கரங்களை தட்டுங்கள். ஏசப்பா என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் மூன்று விதமான நிலைமைக்குள்ளே போகிற தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கிறது என்று அந்த 11வது வசனம் சொல்லுகிறது. மூன்று விதமான சூழ்நிலைகள், மூன்று விதமான உபத்திரவங்களுக்கூடாக, மூன்று விதமான பிரச்சனைகளுக்கூடாக போகிற அந்த பிள்ளைகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி. முதலாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை? 11 மறுபடியும் முதல் பகுதியை வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, காணும். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே சொல்லுங்க. சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவனே, சிறுமைப்பட்டவனே. சவுண்டா சொல்லுங்க. சிறுமைப்பட்டவனே, சிறுமைப்பட்டவனே, சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, உன்மேல் இறங்குவேன் என்று, உன்மேல் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன படுத்தப்பட்டவர்கள்? சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். எப்படி என்று சொன்னால் விசேஷமாக அநேக விளக்கங்களை சொல்ல முடியுமாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த குடும்பத்திற்காக, எந்த மனிதர்களுக்காக நீங்கள் பாடுபட்டீர்களோ அந்த குடும்பத்தினால, அந்த மனிதர்களினால சில வேளைகளில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். அல்லேலூயா. எப்படி என்று சொன்னால் யாக்கோபை நாங்கள் பார்க்கிறோம். யாக்கோபு என்கிற தேவனுடைய பிள்ளையை நாங்கள் பார்க்கும் பொழுது, யாக்கோபு என்கிற தேவனுடைய பிள்ளை 14 வருடங்கள் தன்னுடைய மாமா வீட்டில தனக்கு பெண் கொடுத்த
அந்த மாமா வீட்டிலே 14 வருடங்கள் பகல் பாராமல் சுக துக்கம் பாராமல் கடுமையான வேலையை அவன் செய்கிறான். யாருக்காக? தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ அல்ல, தன்னுடைய மாமனுக்காக, தன்னுடைய மாமன் வீட்டுக்காக அவன் வேலை செய்கிறான். ஒரு வசனத்தை பாடியுங்கள். ஆதியாகமம் 31 யாக்கோபு தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 31 40 41 சீக்கிரமாய் வாசியுங்கள். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலிபீடத்தை கவனிங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? பகலில நான் எங்க நின்றேன்? வெயில்ல நின்றேன். இரவுல? அப்ப இந்த மாமனார் இவனை எப்படி வதைச்சிருக்கிறான்? ராப்பகல் வதைச்சிருக்கிறான். இரவு பகலாய் அவனை சிறுமைப்படுத்தி இருக்கிறான். ஏனென்றால் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு ஆபத்தின் நிமித்தமாக அந்த தேசத்துக்கு வருகிறான். இப்பத்திய சூழ்நிலைகள் மாதிரி உடனே பிளைட் பிடிச்சு அவன் போக முடியாது, வாகனம் பிடிச்சு போக முடியாது. ஆகவே அவனுக்கு வேற கதி இல்லை. அந்த மாமா விட அவனுக்கு வேற இடமும் இல்லை. ஆகவே அதை அந்த மாமா பயன்படுத்தி என்ன செய்கிறான்? ராப்பகலாக அவனை சிறுமைப்படுத்தி கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் உன்னுடைய நிலைமை அந்த நிலைமையாக இருக்கலாம். ஒரே உழைக்காவிட்டால் முடியாது என்று சொல்லி உன்னுடைய சரீரத்தை நீ உருக்கி கொண்டிருக்கலாம். அவன் சொல்லுகிறான், நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. சிறுமைப்படுத்தப்படும். நேற்றைய தினத்தில் ஒரு வயசு போன அம்மாவோடு 2 அம்மாவோடு நான் கதைத்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னது மிகவும் வேதனையாக இருந்த. பாஸ்டர், முந்த நாள் நாங்கள் 3 மணி மட்டும், காலை விடிகாலை 3 மணி மட்டும் எங்கள் 2 பேருக்கு நித்திரையே வரல. சரியாக துன்பப்பட்டோம். வயது போன நேரங்களில் அந்த பிரச்சனைகள் வருவதுண்டு. ஆனா நித்திரை இல்லாவிட்டால் எவ்வளவு கஷ்டம். யாக்கோபு சொல்லுகிறான், எனக்கு ஒரு வியாதியுமே இல்லாமல் நித்திரை இல்லாதபடிக்கு என்னை சிறுமைப்படுத்தினாய். தொடர்ந்து படியுங்கள். இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். சொல்லுங்க அல்லேலூயா. கையை சொல்லுங்க அல்லேலூயா. 14 வருஷம் பொம்பளைகளுக்கு சீதனம் கொடுக்க. இப்ப நாங்கள் தான் பொம்பளைகள் கொடுக்கும் பொழுது சீதனம் கொடுக்கிறோம். அங்கே என்ன நடந்திருக்கிறது? யாக்கோபு திருமணம் முடிக்கணும், அந்த பெண்களுக்கு சீதனம் கொடுத்து தான் கல்யாணம் கட்ட வேண்டியிருந்துச்சு. ஆகவே தான் கட்டின பொம்பளைகளுக்காக 14 வருஷம் சீதனமாக உழைத்தார். 6 வருஷம் பொம்பளையை தந்த மாமாவுக்காக உழைத்தார். மொத்தம் 20 வருஷம். அந்த 20 வருஷத்திலே அவர் சொல்லுகிறார் 10 தடவை. சொல்லுங்க 10 தடவை. கை விரல் காட்டி சொல்லுங்க 10 தடவை. ஆமென். என்னை நீர் ஏமாற்றினீர். 10 தடவை என்னை நீர் ஏமாற்றினீர். 10 தடவைகள் நீர் என்னுடைய சம்பளத்தை மாற்றினீர். அப்படி படிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி ஹல்லேலூயா கையை தட்டி தேவனின் சிறுமையை ஹல்லேலூயா ஹல்லேலூயா 20 வருஷமாய் அந்த வீட்டுக்குள்ள சிறுமைப்பட்டு கிடந்த யாக்கோபை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். கையை செஞ்சு சொல்ல மாட்டீங்க ஹல்லேலூயா. 20 வருஷம் அந்த வீட்டில சிறுமைப்பட்ட தன் பிள்ளையின் மேல கர்த்தர் இறங்கினார். ஆமென். கர்த்தர் இறங்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு லாபானின் வீட்டில் 20 வருஷம் அவன் துன்பப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ எந்த இடத்துல எத்தனை வருடம் சிறுமைப்படுகிறாயோ கர்த்தர் உன்மேல கண்ணோக்கமாய் இருந்து இனி வரும் நாட்களில் உன்னை விடுதலை ஆக்கி இந்த சிறுமையின் பாதையிலிருந்து உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார்.
ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய சிறுமையின் நாட்கள் முடிந்து போகிறது. ஆமென். உன்னுடைய சிறுமையின் நாட்கள் முடிந்து போகிறது. ஆமென். உன்னுடைய உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. அல்லேலூயா. 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 10 தடவைகள் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பரிபூர்ணமாய் நீ தோற்றிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சிறுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உன்னை வெளியே கொண்டு வரும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். நான் இறங்கி வந்திருக்கிறேன். நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னை சிறுமைப்படுத்துவது உன் சரீரத்தின் வியாதியாக இருக்கலாம், உன் சரீரத்தின் பலவீனமாக இருக்கலாம். அந்த சரீர வியாதி அடிக்கடிக்கு உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். ஆமென். நான் உனக்கு இறங்குவேன். நான் உனக்கு இறங்குவேன். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய இரக்கம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 என்ன விதமான சிறுமை உன் சரீரத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் உனக்கு இரக்கத்தை காட்டுவாராக. ஓ ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிக்க போறோம் தேவ பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னையும் உன்னையும் என்ன காரியங்கள் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அது ஒரு மனுஷ சக்தியாக இருக்கலாம், அது ஒரு பிசாசின் சக்தியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அது ஒரு வியாதியின் சக்தியாக இருக்கலாம், அது பணத்தின் சக்தியாக இருக்கலாம். அந்த சிறுமையிலிருந்து இன்றைக்கு கர்த்தரங்களை வெளியே கொண்டு வரட்டும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? கரம சேர்த்து சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். உங்களை சிறுமைப்படுத்துகிற எல்லா சக்திகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Yes. இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போறார். ஹல்லேலூயா. யாக்கோபை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? தேவன் என்னோடு இல்லை என்றால் நீர் என்ன வெறுமையா விட்டிருப்பீர். ஆமென். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கரம் அசைச்சு சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட. ஹல்லேலூயா. அப்படி நான் சொல்லும் வரைக்கும் கரத்தை கீழே விடாதபடிக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய சிறுமையில இருந்து, என்னுடைய சிறுமையின் உபத்திரவத்தில் இருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருகிறார். ஜீசஸ், ஜீசஸ். அப்படி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கரங்களை அசைச்சு அசைச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு வெளியே வந்தார். யாக்கோபு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். என்னையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். 10 தடவைகள் யாக்கோபு ஏமாற்றப்பட்டார். ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிற சகோதரா, ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிற சகோதரி, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏமாற்றப்பட்டிருக்கிறாயோ? பல தடவைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாயோ? ஹல்லேலூயா. 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 தன்னுடைய மாமன் குடும்பத்தால் ஏமாற்றப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட யாக்கோபை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீ கணவனால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், மனைவியால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பெற்றோரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நம்பினவர்களை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், சிறுமையோடு கூட இருக்கலாம். நெஞ்சில கையை வச்சு சொல்லு, யாக்கோபு வெளியே வந்தது போல ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வர போகிறார். ஜீசஸ், இயேசுப்பா என்ன வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி கைதட்டி பாடுவோமா? கைதட்டி பாடுவோமா? கடைசியாக தோல்வி
ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தோற்று போகேன், ஏசப்பா விட மாட்டார். நான் தோற்று போகேன், ஏசப்பா என்னை விட மாட்டார். என்னுடைய ஏமாற்றத்தின் காலங்கள் முடிஞ்சது. என்னுடைய ஏமாற்றத்தின் காலங்கள் முடிஞ்சது. நம்பினவர்கள் என்னை ஏமாற்றின காலங்கள் முடிஞ்சது. கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் என்னை நல்லா இருக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சிறுமையில இருந்தே ஆறுதலுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வர போகிறார். ஆமென். ஆமென். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அமர்ந்திருப்போம், நன்றி அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவளே, நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 54:11 மறுபடியும் வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் பெரும் காற்றில் அடிபட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெரிய காற்றில அடிக்கப்பட்டவளே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. காற்றினால் அடிக்கப்பட்டவள் என்று சொல்லவில்லை, பெரும் காற்றினால். சாதாரண காற்றினால் அல்ல, பெரிய காற்றினால். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கைகள் சாதாரண மனிதர்களுக்கு வருகிற துன்பங்களை விட அதிகமான துன்பங்களினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு முறை கூட ஒரு வியாதியாய் கிடக்கிற ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்க போயிருந்தேன். அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் ஆறுதலாய் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர். அவருடைய பிள்ளை ஒருவர் CSIல ஃபாதரா இருக்கிறார். ஆகவே இந்த தாயாருக்கு நான் ஜெபிப்பதுண்டு. சில வேளைகளில் அவர் நான் போகிற அந்த ஆராதனைகளுக்கு வருவார். ஆக அவர்களுக்கு வசனங்கள் எல்லாம் நல்லா தெரியும். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், அம்மா, வேதத்தில் எத்தனையோ பேர் பாடுகள் பட்டிருக்கிறாங்க, அவங்களோட பாடுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அப்பொழுது அந்த தாயார் சொன்னார், பாஸ்டர் ஜோபுக்கு வந்த பாடுகளை விட அதிகமான பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். ஜோபுக்கு வந்த பிரச்சனைகளோட அதிகமான பிரச்சனை இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. சில வேளை ஜோபுவினுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை காய்ச்சலும் தலையிடியும் அவனவனுக்கு வந்தா தான் தெரியும். அது காய்ச்சலா இருக்கலாம், தலையடியா இருக்கலாம். அது கூட இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துன்பமாக இருக்கலாம். கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிற இந்த 7ஆம் மாசம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில இந்த பெரும் காற்றின் வேதனையிலிருந்து நான் உனக்கு இறங்குவேன். ஆமென். நான் உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. இந்த பெரிய வேதனையிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனைகள் சாதாரண உலக மனிதனுக்கு வருகிற பிரச்சனைகளை விட அதிகமான பிரச்சனைகளாக இருக்கலாம், தாங்க முடியாத சோதனைகளாக இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்றைக்கு உன் அருகில் இருந்து சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு இறங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆராதனை வேளையில துதிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய விரிக்கப்பட்ட கரங்களை இந்த இடத்துல பல பேர் அனுபவித்தீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு இறங்குவேன். ஆமென். பெரும் காற்றினால் நீ அடிபட்டு இருக்கிறாய். யோபு 1வது அதிகாரத்துல 19 வசனத்துல நீங்கள் அந்த பெரும் காற்றை குறித்து பார்க்கலாம். யோபு 1:19. யோபு 1:19. படியமா. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து, பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால், பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். அவர்கள் காணும், அவர்கள் இறந்து போனார்கள். யோபுவின் வாழ்க்கையில ஒரு சாதாரண காற்று அல்ல, ஒரு பெரிய காற்று வீசுகிறது. அந்த பெரும் காற்று எப்படி வீசுகிறது? யோபுவின் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும் பொழுது, அவர்கள் இருந்த அந்த வீட்டின் 4 மூலைகளையும், ஒரு திசை அல்ல 4 திசைகளையும் அந்த காற்று உலுப்பும் பொழுது அந்த வீடு இடிந்து அந்த பிள்ளைகள் அனைவருமே மரித்து போனார். ஒரு பிள்ளை கூட தப்பவில்லை.
ஒரு புள்ள வெளியேறிக்கைகள் அந்த பெரிய காற்று வீசவில்லை. எல்லாரும் ஒன்றா இருக்கும் பொழுது அந்த பெரும் காற்று வந்து அவனுக்கு பெரிய ஒரு உபத்திரவத்தை கொடுத்தது. இன்றைக்கும் தேவ பிள்ளையே, எந்த பக்கத்தாலையும் ஒரு ஆறுதல் இல்லாதபடிக்கு, எந்த பக்கத்தாலையும் நிம்மதி இல்லாதபடிக்கு 4 திசைகளும் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு முன்னுக்கு வழி இல்லை, எனக்கு பின்னுக்கு வழி இல்லை, என் வலது பக்கத்தில் வழி இல்லை, என் இடது பக்கத்தில் வழி இல்லை. ஆனால் பரலோக திசையில கர்த்தர் எனக்கு வழி வைத்திருக்கிறார், எனக்கு ஒத்தாசை வைத்திருக்கிறார், எனக்கு ஒத்தாசை வைத்திருக்கிறார். அப்படி நீங்கள் வானத்தை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே பரலோக வழி எனக்கு மூடப்படவில்லை அப்பா. சொல்லுங்க, இயேசுவே 4 வழிகளும் எனக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் உன்னத வழி, பரலோக வழி எனக்கு இன்னும் மூடப்படவில்லையே. நன்றி ராஜா. ஜோபுவின் வாழ்க்கையில எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட, எல்லா வழிகளும் மூடப்பட்ட. 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10 எடுத்து வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி அப்பா நன்றி, அப்பா நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவன் கண்ணீரை கர்த்தர் துடைத்தார், அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். வேதம் என்ன சொல்லுகிறது? பெரும் காற்று அவனுடைய சிறையிருப்பு. சிறையிருப்பு என்றால் என்ன? வெளியேற முடியாதபடிக்கு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள் அவனை சிறைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் இறங்குகிற கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டி இருந்த எல்லாவற்றையும் மறுபடியும் அனுபவிக்கத்தக்கதாக நான் உனக்கு இறங்குவேன் என்று. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஜோபுவின் சிறையிருப்பை கர்த்தரால் மாற்றக்கூடும் என்றால் இந்த இடத்தில் இருக்கிற சகோதரா, உன் சிறையிருப்பையும் கர்த்தரால் மாற்ற முடியும், மாற்ற முடியும். ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். கடைசியாக இந்த 11 மறுபடியும் வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, காணும் தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, எனக்கு ஆறுதல் செய்ய யாருமே இல்லை என்று கதறிக் கொண்டிருக்கிறவளே, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறவளே, நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்ல. ஏழு பிள்ளைகள், 7 பிள்ளைகளை பெற்றார். ஒரு பிள்ளை மரித்து விட்டது அல்லது காணாமல் போய்விட்டது. 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற விஷயங்களை சொன்னார். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த 7 பிள்ளைகளை பெற்ற அந்த தாயோ வியாதிக்காரியாகிய தனி ஒரு கொட்டிலே இன்னொரு தாயினுடைய ஆதரவோடு கூட இருக்கிறாள். அப்ப அந்த 2 அம்மாமாரோடும் கதைக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்யாட்டிலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா காசு தராட்டிலும் பிரச்சனை இல்லை, ஆறுதலா எங்களை விசாரிச்சாலே அது எங்களுக்கு போதும். ஆனா அது கூட இல்லையே. 7 பிள்ளைகளை பெற்றோமே, எங்களை கட்டி வாய கட்டி வைத்த கட்டி எங்களை வளர்த்தோமே, ஆனால் எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட இல்லையே. ஆனா அந்த தாயினுடைய வாய் இவ்வளவற்றையும் சொல்லி இன்னொன்றையும் சொன்னது, யார் எங்களுக்கு ஆறுதல் தராவிட்டாலும்
எங்களுக்கு இயேசப்பா இருக்கிறார், ஆமென். எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஹalleluya. எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆறுதல் கொடுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். தேற்றரவற்றவளே, ஜீசஸ், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஆமென். நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஹalleluya. நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஆமென். தேற்றரவு இல்லாதபடிக்கு, ஆதரவு இல்லாதபடிக்கு, ஆறுதல் இல்லாதபடிக்கு. புலம்பலின் புத்தகம் 1 அதிகாரம் 16, புலம்பல் 1:16 கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் வாசிக்கிற வசனத்திலே 2 வசனம் இருக்கிறது. முதல் வசனம் புலம்பல் 1:16 வாசிங்க. இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன், நான் அழுகிறேன். என் கண் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. கையை சொல்லுங்க ஹalleluya. என்னை தேற்றுகிறவர்கள் எல்லாரும் என்னோடு கூட இப்பொழுது இல்லை. எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்கள் யாருமே என் அருகிலே இல்லை. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார், என்னை விட்டு எல்லாரும் தூரமானார்கள். ஆனா யோவான் சுவிசேஷ புத்தகம் 14 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இறுதியாக நாங்கள் வாசிக்கிறோம் யோவான் 14:16 வாசியுங்கள். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ஆமென், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பார். கையை தட்டி அந்த தேற்றரவாளனை நல்லா தம்பி பிரார்த்தனை தேற்றரவாளன், அந்த தேற்றரவாளன், ஓ ஜீசஸ், ஹalleluya. அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கிறவர். பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறவர். உள்ளம் உடையும் பொழுது ஆறுதல் கொடுக்கிறவர், மனம் சோரும் பொழுது உற்சாகம் கொடுக்கிறவர். ஹalleluya. அந்த தேற்றரவாளனுக்கு மறுபடியும் கரங்களை தட்டி ஓ ஜீசஸ், ஹalleluya. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த ஆவியானவருடைய பலம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும், உங்களுக்குள்ளே நிம்மதி இருக்கும், உங்களுக்குள்ளே ஆறுதல் இருக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றரவு பண்ணுகிறவர். ஹalleluya. உங்களை தடவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களை ஆறுதல் படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு வழிகாட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள். Oh yes. ஆவியானவருக்காக காத்திரு. ஹalleluya. டெலிபோனை பார்த்து கொண்டிருக்காத, மனிதர்களுடைய ஆதரவை பார்த்து கொண்டிருக்காத, கதவை திறந்துட்டு யாராவது வந்து என்னோட கதைச்சு எனக்கு ஆறுதல் கொடுப்பாங்க பார்த்து கொண்டிருக்காத. அவங்கள் வாரதெல்லாம் முதல் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆறுதலா இருக்கும், முடிவு அதை விட 2 மடங்கு வேதனையாக இருக்கும். ஆனால் இறுதிய கதவை திறந்து பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லு. அந்த வெளிச்சம் உனக்குள்ள வரும் பொழுது உலகம் கொடுக்காத தேவ சமாதானம், உலகம் கொடுக்காத தெய்வீக பிரசன்னம். அவர் உனக்கு தேற்றரவு கொடுக்கிறவர், அவர் உனக்கு தேற்றரவு கொடுக்கிறவர். ஹalleluya. தாவீது யோனத்தானை குறித்து சொல்லுகிறான், உன்னுடைய சிநேகம் ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விட அதிகமானது என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அந்த யோனத்தானை போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய மனைவி கொடுக்கிற ஆறுதலை விட, நம்முடைய கணவன் கொடுக்கிற ஆறுதலை விட, நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஆறுதலை விட, நம்முடைய ஊழியக்காரன் கொடுக்கிற ஆறுதலை விட மேலான ஆறுதலை கொடுக்கிற
தான் நம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு இறங்குவேன். யாக்கோபை போல நீ சிறுமைப்பட்டிருக்கிறாயா, நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜோபுவை போல பெரும் காற்றில் அடிக்கப்பட்டிருக்கிறாயா, உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவை போல தேற்றரவு பண்ணுகிறவர்கள் இல்லாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா, நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.